லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ வேணா பழசையெல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா நான் இன்னும் மறக்கல பத்மநாபா. நாம புதுசா தொழில் ஆரம்பிக்கணும்னு தடுமாறி நின்னோம். அப்போ உங்க அம்மா நகையெல்லாம் ஏற்கனவே கடல்ல கரைச்ச பெருங்காய மாதிரி போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த மருமகளை நகையை கொண்டு வா, பணத்தை கொண்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நான் தீர்மானமா இருந்தேன். நீயும் அதை புரிஞ்சுக்கிட்ட. ஆனா அன்னலட்சுமியா முன் வந்து அவ வீட்டுல அவளுக்கு போட்ட மொத்த நகையை எடுத்து கொடுத்தாப்பா. அதுக்கப்புறம் எத்தனையோ கல்யாண காட்சி எல்லாம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் அன்னலட்சுமி வெறுங்கழுத்தோட தான் போயிட்டு வருவா. அத பார்த்து மனசு கேட்காம நானும் உங்க அம்மாவும், ஏமா இப்படி வெறுங்கழுத்தோட போயிட்டு வர, ஏதாவது கவரி நகையை மாட்டிட்டு போக கூடாதான்னு கேட்டோம். அதுக்கு அவ சொன்ன பதில் என்ன தெரியுமா? மாமா, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறவங்க என்னத்தான் கூப்பிடுறாங்க, நம்ம கழுத்துல இருக்கிற நகையோ இல்ல கையில இருக்கிற பணத்தையோ மறிச்சு கூப்பிடுறது இல்ல அப்படின்னு சொன்னா. அந்த கம்பீரம் எனக்கு என்னைக்குமே மறக்காதுப்பா. அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ் நல்லா நடக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நகையா உங்க அம்மாவுக்கு அன்னலட்சுமிக்கும் மீட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அப்படி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து கொண்டு வந்த நகைகளை மொத்தத்தை தூக்கி சாவித்திரிக்கு கொடுக்கறேன்னு சொன்னதும் உண்மையிலே என்னால தாங்கிக்க முடியலப்பா. இல்லப்பா, அது வந்து ஏன்பா நீ இப்படி குடுக்கறேன்னு சொல்றியே, சாவித்திரி ஆசைப்பட்டு எதுவும் கேட்டாளா? சாவித்திரி எதுவும் கேட்கல, நானா தாப்பா இந்த முடிவெடுத்தேன். பத்மநாபா, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டப்பா. அன்னலட்சுமி இறந்து போறதுக்கு முன்னாடி பொம்மியோட அம்மா கிருஷ்ணவேணி கிட்ட தன்னோட நகையெல்லாம் கழட்டி கொடுத்து, உன் பொண்ணுதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அச்சாரம் போட்டிருக்கா. கல்யாணம்னு ஒண்ணு தன்னோட வாழ்க்கையில வேண்டவே வேண்டான்னு நினைச்ச சித்தார்த்துக்கே அவ மனைவியா வந்துட்டா. சித்தார்த்துனா அன்னத்துக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம்பா. அவன் தான் அவளோட உயிர்னு கூட சொல்லலாம். கடைசி நேரத்துல அவ உயிர் போகும்போது கூட சித்தார்த்துன்னு புலம்பியே செத்து போனா. அப்படி அவ உயிரையே வச்சிருந்த சித்தார்த்தோட பொண்டாட்டி பொம்மிக்குதான் தோ இந்த நகையெல்லாம் போகணும்னு நாங்க எல்லாரும் நினைச்சு வச்சிருந்தோம். நீ என்னடா அண்ணா திடீர்னு இப்படி மாத்தி சொல்றது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அம்மா விடுமா, அன்னலட்சுமியே செத்து போயிட்டா, அவ ஆசைப்பட்டதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்பா, ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் வெறும் நகைங்க தான். பத்து இத போய் இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கீங்க. இத சாவித்திரி கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது? இது அன்னலட்சுமி போட்டா என்ன, சாவித்திரி போட்டா என்ன? சும்மா பொம்மின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றை நான் அதிர்ஷ்டக்காரி இருக்கிற மரியாதை என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல இல்லையா? ஐயோ வேம்பு சார், என்ன பேசுறீங்க? வேம்பு சார், நானும் இதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா என்ன பேச வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நகைகளை எடுத்த இடத்துல கொண்டு போய் வைக்கல, மரியாதை கிட்ட பாத்துக்கோங்க. ஏய், நீ யாரா அதை பத்தி பேசுறதுக்கு? பத்மநாபா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் நகைகள் எடுத்தா இவனுக்கே எரியுது. ஆமா, என் மனசு உடம்பெல்லாம் பச்சை மிளகாய் தேய்ச்ச மாதிரி தகன்னு எரியுது. என் அம்மா சாவுக்கு யாரு காரணமோ அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து குடி வச்சீங்க. வீட்டுக்குள்ள அமைதி இருக்கட்டும்னு நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருந்தேன். இப்ப என்னடானா இந்த நகையெல்லாம் தூக்கி கொடுத்தா என்ன வேடிக்கை பதில் சும்மா இருக்க சொல்றீங்களா? இந்த நகையெல்லாம் பூமிக்கு தான் சேரணும்னு தாத்தா பாட்டி சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஏய் வேணா, இந்த மாதிரி பேச்செல்லாம் சரியில்லை பாத்துக்க. நீங்க நடந்துக்கிறதா சரியா இல்ல. இந்த வயசுக்கு மேல இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இதுல வேற நான் அப்பான்னு கூப்பிடல, சார்னு கூப்பிடுறேன்னு உங்களுக்கு பெரிய அவமானம்.
எங்க அம்மாவை அணுனவா கொன்னது பத்தாதுன்னு பொணத்திக்கிற கழுகு மாதிரி இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பேசுறது யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த நகைங்களை நான் கொடுத்தே தீருவேன். வீட்டோட வாரிசு உரிமையை சாவித்திரி கொடுத்திருக்கீங்க. இந்த நகைங்களை கொடுத்தா என்ன தப்பு? நான் கொடுத்தே தீருவேன். உன்னால ஆனதை பாத்துக்கிறீங்க. வேம்பு சார். டேய், சித்து. தாத்தா குடிங்க. இது இங்கதான் இருக்கணும். இந்த நகை விஷயத்துல தாத்தாவும் பாட்டியும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் இறுதியா இருக்கணும். இந்த மாதிரி கேடு கிட்டவங்க என் அம்மா நகையை போடக்கூடாது. இந்தா இத உள்ள கொண்டு போய் வை அஞ்சல. பத்மநாபா, உன் செய்கை உன் வயசுக்கு ஏத்த மாதிரி இல்ல. சித்தார்த் நடந்துகிட்டது பேசினது எல்லாமே தப்புதான். ஆனா அவனை அந்த அளவுக்கு தூண்டி விட்டது உன்னோட நடத்தை தான். இப்பதான் எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா ஒரே நிமிஷத்துல வீட்டோட நிம்மதியையே கொலைச்சிட்டேன். சாவித்திரி, சாவித்திரி, சொன்ன கேளு சாவித்திரி. கதவு தர சாவித்திரி. எப்படியாவது அந்த நகைங்களை வாங்கி தர. நீ எந்த தப்பான முடிவுக்கும் போயிடாத சாவித்திரி. கதவு தரமா. என்ன சாவித்திரி, ஒரு நிமிஷம் நான் ஆனா அத்தனையும் நிமிஷ நேரத்துல பொய்யா போயிடுச்சுங்க. நான் என்னங்க பெருசா ஆசைப்பட்டுட்டேன்? ஒரு நகைக்கு ஆசைப்படுற தகுதி கூடவா எனக்கு இல்ல. சித்தார்த் உங்களை எல்லாரும் முன்னாடி இவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசுறா. என்னால அதை தாங்க முடியலங்க. மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. எனக்கு நகை பணம் இது எதுவுமே பெருசு இல்லைங்க. நீங்க மனசு நோந்து நிக்கிறீங்க பாருங்க, அதுதாங்க என்னால தாங்கவே முடியல. நீங்க நினைக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட உங்களால இந்த வீட்டுல பண்ண முடியல. அதுக்கு எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இந்த வீட்டுல இருக்குன்னு ஐயோ இதெல்லாம் நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க. இது பாருங்க, இனிமே இந்த நகைக்காக நீங்க யார்கிட்டயும் பேச வேண்டாம். எனக்கு உங்க மரியாதை உங்க கௌரவம் தாங்க முக்கியம். எனக்காக நீங்க யார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டாம், அசிங்கப்பட வேண்டாம். என்ன என்ன மாதிரி மனோவுக்கும் இந்த வீட்டுல அங்கீகாரமே கிடைக்காம போயிடுமோ தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஆனா கடைசியில அவனுக்கும் அதே மாதிரிதான் வாழ்க்கை அமையும்னா நான் என்ன பண்ண முடியும்?
இந்த வீட்டுக்குள்ள நான் செல்ல காசா இருக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா நீங்க ரூபா நோட்டா இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். இந்த வீட்டுல உங்களையும் செல்ல காசா தானுங்க பாக்குறாங்க. அதுதாங்க என்னால தாங்க முடியல. இல்ல சாவித்ரி, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன். நிச்சயமா நான் செல்லா காசு கிடையாது. நான் பாத்துக்கிறேன். சாவித்ரி, பத்மநாப இன்னும் வரலையாமா? இல்ல மாமா, இன்னும் வரல. வந்துட்டேன். என்னங்க இது? என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி பண்றீங்க? என்னடா இது பத்து? சரி வாங்க, உள்ள வந்து படுங்க. விடு சாவித்ரி, வாங்க. விடு. நான் பேசணும். நான் பேசியே ஆகணும். அப்பா, அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. டேய் பத்து, மன்னிச்சிருங்க. ஏன்டா இப்படி பண்ற? டேய் பத்மநாபா, என்னப்பா இது? அதான் மன்னிப்பு கேட்டேனே, மன்னிச்சிருங்க. சாவித்ரி, நீ என்ன மன்னிச்சிரு. ஐயோ, உனக்கு ஆசைப்பட்டு நகை போடலான்னு முடிவு பண்ண. ஆனா என்ன அசிங்கப்படுத்தி இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. நான் வேஸ்ட். டேய் பத்மநாபா, என்னடா இது? சாவித்ரி, அவனை கூட்டிட்டு போமா. சரிங்க. நான் இங்க தூங்குறதுக்கு வரல, நிறைய பேசணும். பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். என் நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போச்சு. அசிங்கம், அவமானம், இது மட்டும்தான் மிஞ்சி நிக்குது. டேய் பது, நீ குடிச்சிருக்க. இந்த நேரத்துல எதுவும் பேச வேண்டாம். தேவையில்லாத ரசாபாசம்லாம் வேண்டாம். காலையில நடந்ததே போதும். அதே தான் நானும் சொல்றேன். காலையில ஒரு அவமானம் நடந்துச்சுல்ல, அதான் என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. என்னை எவ்வளவு கேவலப்படுத்திட்டா அந்த பையன். நான் பார்க்க பிறந்தவன் என்னையே அசிங்கப்படுத்தி பேசுறா. நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் யாரு? அதையே தான் நானும் கேக்குறேன். நீங்க யாரு? அறிவு இல்லாம நைட்டு குடிச்சு வந்து யாருன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. யாரு என்னன்னு நிலைமை தெரியாத அளவுக்கு குடிச்சு வந்திருக்கீங்க. முதல்ல அவுந்திருக்க வேட்டி எடுத்து காட்டுங்க. சாரி, நான் குடிக்கிறதுக்கு நீதான்டா காரணம். ஆஃப்டர் ஆல் அந்த நகையை தொடக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன்டா தொடக்கூடாது? நான் ஏன் தொடக்கூடாதுங்கிறேன். அப்படியே உங்க அம்மா நகைன்னு உருகுற. உங்க அம்மாவுக்காக நீ உருகலடா. உன் பொண்டாட்டிக்கு அந்த நகை இல்லாம போயிருமேன்னு உருகுற. கரெக்டா? அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுதுடா. தாத்தா, காலையிலேயே பயங்கரமா வெறுப்பேத்திட்டு போயிட்டாரு. இப்பவும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இது சரியா வராது. போய் அவரை படுக்க சொல்லுங்க. வார்த்தையா இருக்கும் போதே படுத்துக்கிட்டா நல்லது. சித்தார்த், ஏன்டா நீ இப்படி பேசுற? அவன்தான் முட்டாள்தனமா நடந்துக்கிறான்னா நீ அவனை கோவப்படுத்துற மாதிரியே பேசுறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏய், இங்க பாருடா பத்து, இந்த வீட்டுக்குன்னு சில மதிப்பு மரியாதைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஏன்டா இப்படி நடந்துக்கிற? சொல்றதுக்கே எனக்கு வருத்தமா இருக்குடா. உன்னை என் புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. இந்த குடும்பத்துக்கு வாழ மரியாதையெல்லாம் இருக்குன்னு சொல்றீங்களே, என் வயசு என்ன, அவன் வயசு என்ன? இந்த வீட்டுக்குள்ள நான் சுயமா முடிவெடுத்து என் பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்க முடியல. அப்போ இவ்வளோ நாள் இந்த வீட்டுல நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். அலை போல நாமெல்லாம் அது மேல ஓடம் போல ஜாலிலோ ஜிம்கானா. வேணாண்டா, சொன்னா கெடு, போய் படு.
ஆமாண்டா பத்து, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். போய் படு. நோ மம்மி, நோ 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 நோ, இன்னைக்கே அந்த பிரச்சனையை தீர்த்தாகணும். அன்னலட்சுமி நகைய தர முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க யாரும் பார்க்காத நேரத்துல நான் சாவி எடுத்துட்டு போய் நகையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டேன் தெரியுமா? பழைக்கு பழை, ரத்தத்துக்கு ரத்தம். இதுதான் பத்மநாபன் ஸ்டைல். எப்படி? என்னங்க என்னங்க, இங்க பாருங்க, லாக்கர்ல வெறும் பெட்டி மட்டும் தாங்க இருக்கு. இதுல இருந்த நகையெல்லாம் காணோம். காணவா? எப்படி இருக்கும்? டேய் பது, என்னடா இதெல்லாம்? ஏன்டா உனக்கு இப்படி புத்தி போகுது? நகையெல்லாம் என்னடா பண்ண? வித்து குடிச்சிட்டியா? ஊருகிட்டப்பா, ஊருகிட்ட. அந்த நகை தான் பெருசு. நான் பெருசு இல்லைன்னு சொல்லு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினல்ல, அதான் அந்த நகை மொத்தத்தையும் உருக்கிட்டேன். என்னங்க இது? இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பண்ணி தொலைச்சீங்க? இல்ல, இந்த ஆள் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு. பொய் சொல்றாரு இவன். அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்காது தாத்தா. அப்படி மட்டும் நடந்து இருந்துச்சு, இந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன். என்ன பண்ணுவ? கொன்றுவியா? கொன்றுவியாங்கிற? என் கழுத்தை நினைச்சு கொன்றுவியா? வா கொல்லு தாத்தா, கொல்லு தாத்தா, கொல்லுங்கிற. பேசாம இருக்க சொல்லுங்க. தாத்தா, போக சொல்லுங்க. என்னவோ உங்க அம்மா நகைன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினல்ல, அதுக்காக தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். போடா டேய் போடா. ஏய் சித்தார்த்த, உன் பொண்டாட்டிக்காக பெத்த அப்ப என்னைய அவமானப்படுத்துறல்ல, அவளுக்கு உங்க அம்மா நகையை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டல்ல, கொடு கொடு கொடு. ஆனா நான் உருகி வச்சிருக்கேனே, உருக்குலைஞ்சு போன நகை இந்த இத கொடு. ஏண்டா போது இப்படி புத்தி கெட்டு போய் பண்ணிட்டியாடா? உனக்கு ஏண்டா இப்படி ஒரு பழி வாங்குற எண்ணம்? வாழற வீட்டுக்குள்ள செய்யற காரியமாடா இது? டேய், உன்னைய புள்ளன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. ஓ, இந்த வயித்துலயா உன்னை 10 மாசம் சுமந்த பெத்தேன். ச்சே, அசிங்கமா இருக்குடா. யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. என்னை பத்தி கவலைப்படாதவங்க இருக்கிற இந்த வீட்டுல நான் யார பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நான் பண்ணதான் இப்ப மட்டும் இல்ல, இனிமே நான் எடுக்கிற முடிவை பத்தி யாராவது விமர்சனம் பண்ணி பேசுனீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க இந்த பத்மநாபன் யாருன்னு. மானங்கட்ட பயலே. அம்மா சாவித்ரி, தயவு செஞ்சு உன்னை கூட்டிட்டு போயிடுமா. இதுக்கு மேல அவங்க ஒரு நிமிஷம் நின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். கூட்டிட்டு போ, போடா. வாங்க, பாத்து. நகை எந்த எடுத்துக்க. ஒரு நிமிஷம் சாவித்ரி. ஃபாதர், ஃபாதர், பாவம் பண்ணா ஃபாதர் கிட்ட தானே பாவம் மன்னிப்பு கேட்பாங்க. நீங்க ஃபாதர் தானே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. போடா. ஓகே, இங்க வாங்க வாங்க. டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை 2ல 1 பார்க்காம விடவே மாட்டேன். என்னடா நினைச்சீங்க? என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, ஒருத்தி களத்துல நகை தங்காது, எல்லாத்தையும் உருக்கிடுவேன். என்ன அஞ்சல, இவெல்லாம் ஒரு மனுஷனா?
இதுவரைக்கும் அவன் சித்தார்த்துக்கு ஒரு தகப்பனாவே நடந்துக்கல. கடைசியில இப்ப தான் ஒரு மனுஷனாவே இல்லைன்னு காட்டிட்டான். எப்படி நான் சித்தார்த்த சமாதானப்படுத்துவேன்? பாத்தீங்களாமா, எல்லாம் போச்சுமா. அந்த ஆளு என்ன காரியம் பண்ணிருக்கான்னு பாத்தீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி உங்களை உயிரோட உருக்குலைச்சான். அதே மாதிரி உங்களோட பொக்கிஷமா நினைச்சிட்டு இருந்த நகைங்க எல்லாத்தையும் உருக்குலைச்சிட்டாமா, உருக்குலைச்சிட்டா. எனக்கு உங்க ஞாபகமா இருந்தது அந்த நகைகளும் உங்களோட புடவையும் தாமா. அத போய் அந்த ஆளு அநியாயமா இப்படி பண்ணிட்டானேம்மா. என்னால அதை தாங்கிக்கவே முடியலம்மா, தாங்கிக்க முடியலம்மா. எத்தனை நாள் உங்க மடியில படுத்து நான் கிடந்திருக்கேன். அப்பெல்லாம் அந்த நகைங்களை நான் தொட்டு தொட்டு பார்த்திருக்கேம்மா. அந்த நகைங்களோட நான் விளையாடி இருக்கேம்மா. சத்தியமா அந்த நகைங்க உருக்குலைஞ்சு போனதை என்னால தாங்கிக்க முடியலம்மா. அதை என்னால தடுக்க முடியாம போயிடுச்சேம்மா. என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா, என்ன மன்னிச்சிருக்கம்மா. வேம்பு சார்,